இந்திய சினிமாவின் பொற்காலத்தை அலங்கரித்த ஒரு பெயர் பி. சரோஜா தேவி. திரையுலக மேன்மைக்கும் அகில இந்திய நட்சத்திர அந்தஸ்துக்கும் ஒத்த பெயராக அவர் திகழ்ந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக இந்திய சினிமாவை ஆட்சி செய்து அழியாத முத்திரையை பதித்தவர். 1938ஆம் ஆண்டு பெங்களூரில் பிறந்த சரோஜா தேவி சிறு வயதிலிருந்தே கலை மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். பள்ளி நாட்களில் நடனம், பாட்டு, நாடகம் என அனைத்திலும் சிறந்து விளங்கினார். அவரது கலைத்திறன் அப்போதே பலரையும் கவர்ந்தது. கன்னட சினிமாவின் முன்னோடிகளில் ஒருவரான ஹொன்னப்ப பாகவதர் ஒரு மேடை நிகழ்ச்சியில் சரோஜா தேவியின் திறமையைக் கண்டார். அவரது நடிப்புத் திறமையால் ஈர்க்கப்பட்டு தனது மகாகவி காளிதாசா திரைப்படத்தில் கதாநாயகி வாய்ப்பை வழங்கினார். இது 1955ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. ஆரம்பத்தில் திரைப்படங்களில் நடிக்க சரோஜா தேவி தயங்கினார். ஆனால் அவரது தாயாரின் வற்புறுத்தலால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். இது இந்திய சினிமாவின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. அவரது முதல் படமான மகாகவி காளிதாசா ஒரு பெரும் வெற்றியை பெற்றது. இத்திரைப்படம் தேசிய விருதையும் வென்றது. இந்த வெற்றி சரோஜா தேவியின் திரையுலக பயணத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தது. பி. சரோஜா தேவியின் திரையுலக வாழ்க்கை 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை உள்ளடக்கியது. இதில் 122 தொடர்ச்சியான படங்களில் அவர் கதாநாயகியாக நடித்தார். இது ஒரு அரிய சாதனையாகும். சுமார் 3 தசாப்தங்களுக்கும் மேலாக அவர் முன்னணி பெண் நட்சத்திரமாக திகழ்ந்தார். பல தலைமுறை நடிகர்களுடன் இணைந்து நடித்து காலத்தின் சோதனையை தாங்கினார். அவரது புகழ் தலைமுறைகளை கடந்து நிலைத்தது. இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த ஆளுமைகளுடன் அவர் திரையை பகிர்ந்து கொண்டார். கன்னடத்தில் டாக்டர் ராஜ்குமார், தமிழில் எம்.ஜி. ராமச்சந்திரன், தெலுங்கில் என்.டி. ராமராவ், இந்தியில் திலீப் குமார் என பல ஜாம்பவான்களுடன் நடித்தார். இந்த நட்சத்திர கூட்டணி பல வெற்றி படங்களை வழங்கியது. தனது முதல் 25 படங்களுக்குள்ளேயே அவர் மிக இளைய பான் இந்தியா நட்சத்திரங்களில் ஒருவராக உருவெடுத்தார். அவரது அழகு, நடிப்புத் திறன் மற்றும் வசீகரமான ஆளுமை அவரை இந்திய திரையுலகின் ராணியாக உயர்த்தியது. மொழி எல்லைகளை கடந்து அவர் அனைவராலும் கொண்டாடப்பட்டார். அவரது படங்கள் தென்னிந்தியா முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றன. வட இந்தியாவிலும் அவரது புகழ் பரவியது. இது அவரை உண்மையான பான் இந்தியா நட்சத்திரமாக நிலைநிறுத்தியது. 1929ஆம் ஆண்டு வெளியான கித்தூர் சென்னம்மா திரைப்படத்தில் ராணி சென்னம்மாவாக சரோஜா தேவி நடித்தது கன்னட சினிமாவின் சின்னமான நடிப்புகளில் ஒன்றாகும். பி.ஆர். பந்துலு இயக்கிய இத்திரைப்படம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ராணி சென்னம்மா நடத்திய கிளர்ச்சியின் கதையை இத்திரைப்படம் உயிர்ப்பித்தது. சரோஜா தேவியின் நடிப்பு ராணி சென்னம்மாவின் வீரம், உறுதி மற்றும் தேசப்பற்றை அற்புதமாக வெளிப்படுத்தியது. குறிப்பாக "உங்களுக்கு ஏன் கப்பம் கொடுக்க வேண்டும்" என்ற அவரது சக்தி வாய்ந்த வசனம் பார்வையாளர்களிடையே ஆழமாக எதிரொலித்தது. இந்த வசனம் கர்நாடகத்தில் எதிர்ப்பு மற்றும் பெருமையின் அடையாளமாக மாறியது. அது ஒரு தலைமுறையின் உணர்வுகளை பிரதிபலித்தது. சரோஜா தேவியின் இந்த நடிப்பு கர்நாடகத்தின் சினிமா மற்றும் வரலாற்று நினைவுகளில் அவருக்கு ஒரு கலாச்சார மைல்கல்லை பெற்றுத் தந்தது. ராணி சென்னம்மாவின் உருவத்துடன் சரோஜா தேவியின் முகம் ஒன்றிணைந்தது. இந்த திரைப்படம் அவரது நடிப்புத் திறனுக்கு ஒரு சான்றாக அமைந்தது. ஒரு வரலாற்று பாத்திரத்திற்கு அவர் அளித்த உயிர் இன்றும் பேசப்படுகிறது. இது அவரது திரையுலகப் பயணத்தில் ஒரு பொன் அத்தியாயமாகும். சரோஜா தேவி 1967ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி பொறியாளர் ஸ்ரீ ஹர்ஷாவை மணந்தார். திருமணத்திற்கு முன்பே அவர் கிட்டத்தட்ட 100 படங்களில் கதாநாயகியாக நடித்து முடித்திருந்தார். இது அவரது அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகவும். திருமணத்திற்குப் பிறகும் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடர்வதன் மூலம் அவர் அன்றைய சமூக விதிமுறைகளை மீறினார். இது ஒரு புரட்சிகரமான முடிவாக பார்க்கப்பட்டது. அவரது இந்த துணிச்சலான முடிவு பல பெண்களுக்கு உத்வேகமாக அமைந்தது. அவரது கணவர் ஸ்ரீ ஹர்ஷாவின் அசைக்க முடியாத ஆதரவு அவரது தொடர்ச்சியான வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது.
கணவரின் புரிதலும் ஊக்கமும் இல்லாமல் இது சாத்தியமில்லை. இது ஒரு முன்மாதிரியான உறவாக அமைந்தது. திலீப் குமார் போன்ற திரையுலக பிரபலங்கள் ராஜேஷ் கண்ணா மூலம் அவரது கணவரை நடிப்பு வாழ்க்கையை நிறுத்த வேண்டாம் என்று ஊக்குவித்தனர். இது சரோஜா தேவியின் திறமைக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். திரையுலகம் அவரை இழக்க விரும்பவில்லை. அவரது தனிப்பட்ட வாழ்க்கை அவரது தொழில் வாழ்க்கைக்கு ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை. மாறாக அவரது குடும்பத்தின் ஆதரவு அவரை மேலும் உயரங்களுக்கு கொண்டு சென்றது. இது அவரது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியாகும். 1990ஆம் ஆண்டு தனது கணவரின் மறைவுக்குப் பிறகு சரோஜா தேவி அமைதியான ஒரு திருப்பத்தை மேற்கொண்டார். அவரது கணவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவரை பராமரிப்பதற்காக லேடீஸ் ஹாஸ்டல் படப்பிடிப்பை நிறுத்தினார். இது அவரது அன்பையும் அர்ப்பணிப்பையும் காட்டியது. கணவரின் மறைவுக்குப் பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருடம் முழுமையாக வெளிச்சத்தில் இருந்து விலகினார். இந்த இடைவெளி அவரது தனிப்பட்ட துயரத்தின் பிரதிபலிப்பாகும். திரையுலகம் அவரது மீள்வருகைக்காக காத்திருந்தது. 1997ஆம் ஆண்டு அவர் தனது முந்தைய ஒப்பந்தங்களை முடிப்பதற்காக மீண்டும் வேலைக்கு திரும்பினார். ஆனால் கையெழுத்திட்ட திட்டங்களை முடித்த பிறகு அவர் சினிமாவுக்கு ஒரு இடைவெளி கொடுக்க முடிவு செய்தார். இது ஒரு சகாப்தத்தின் முடிவை குறித்தது. அதன் பிறகு அவரது தோற்றங்கள் மிகவும் அரிதாகவே இருந்தன. இது அவரது ஆதிக்க சகாப்தத்தின் முடிவை குறித்தது. இருப்பினும் அவரது புகழ் ஒருபோதும் மங்கவில்லை. அவர் ஒரு வாழும் ஜாம்பவானாகவே கருதப்பட்டார். இந்திய சினிமாவுக்கு அவர் அளித்த நீடித்த தாக்கத்திற்காக எண்ணற்ற கௌரவங்களை பெற்றார். 1999இல் பத்மஸ்ரீ விருதும் 1992இல் பத்ம பூஷன் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. இது அவரது தேசிய அங்கீகாரத்தை குறிக்கிறது. பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் இருந்து கௌரவ டாக்டர் பட்டத்தையும் பல்வேறு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளையும் பெற்றார். இந்த விருதுகள் அவரது கலை பயணத்தின் உச்சத்தை அடைந்ததை காட்டுகின்றன. 2025ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி 87 வயதில் அவர் காலமானார். ஆனால் அவர் விட்டுச் சென்ற அழியாத மரபு இந்திய சினிமா வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும். சரோஜா தேவி ஒரு நட்சத்திரம் மட்டுமல்ல, ஒரு சகாப்தம்.